ரஷ்ய அதிபர் புதினை தாக்க உக்ரைன் முயற்சிப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. புடினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் எந்த ஆதாரமும் இருக்காது என்று கூறினார். இவ்வளவு பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இது வான் பாதுகாப்பு அமைப்பின் நன்கு ஒருங்கிணைந்த பணிக்கு நன்றி, சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று அவர் ஒரு தொலைபேசி அழைப்பில் பத்திரிகையாளர்களிடம் கூறினார். ரஷ்யாவிற்குள் ஆழமாக தாக்குதல்களை நடத்திய வரலாற்றை உக்ரைன் நிச்சயமாக கொண்டுள்ளது. இதில் இராணுவ பிரமுகர்களின் படுகொலைகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீதான ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் மிகவும் அற்புதமான வகையில் ட்ரக்குகளில் இருந்து ஏவப்பட்ட உருமறைப்பு ட்ரோன்கள், ரஷ்யாவிற்குள் ஆழமாக ஏராளமான ரஷ்ய மூலோபாய குண்டுவீச்சு விமானங்களை அழித்த ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் ஆகியவை அடங்கும். ஆனால் உக்ரைன் இந்த கூற்றை நிராகரிக்கிறது. ரஷ்யாவின் தலைநகர் கிரெம்லின் மீதான உக்ரைன் தாக்குதலின் முழு வீடியோவையும் பார்க்கவும், மேலும் நடப்பு விவகாரங்கள் மற்றும் பல்வேறு தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்.